காதலுக்கோர் துறை வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கும் ராசநாயகத்திற்கு வெற்றி பெற்ற காதலுக்கு துறை வேண்டுமா, தோல்வியான காதலுக்கு துறை வேண்டுமா? தோற்று போன காதலர்களுக்கு துறை வேண்டுமா? ஏனென்றால் தலைமை ஏற்கும் நீதிபதி ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். தோற்று போன காதலர்களுக்கு துறை வேண்டுமா, இல்லை வெற்றி பெற்ற காதலர்களுக்கு துறை வேண்டுமா? அதை நீதிபதி ஐயா அவர்கள் அவருடைய உரையிலே விளக்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். என பல தீர்ப்புகளை எழுதியிருக்கிறார். இங்கே இதற்கும் ஒரு தீர்ப்பை அவர் எழுதுவார் என்று எதிர்பார்க்கிறேன். அடுத்ததாக முன்னிலை வகிக்கும் கலைமாமணி முனைவர் முத்து என்றாலே எல்லாரும் தன்னுடைய சொத்து என்பார்கள். பேரன்பிற்குரிய கல்வியாளர் முத்து ஐயா அவர்களே, தங்களையும் வணங்குகிறேன். அடுத்ததாக இந்த காதலுக்கு ஓர் என்று சொல்லக்கூடாது என்று நமது கவிஞர் சொல்லிவிட்டார். ஓர் வேண்டாம், காதலுக்கோர் அந்த துறையை, அந்த காதலுக்கோர் துறை நூலை பெற்றுக்கொண்டு தங்களது ஆசீர்வாதத்தை வழங்கியிருக்கும் அன்பு நிறைந்த ஆனந்த் ஐயா அவர்களே, தங்களையும் வணங்குகிறோம். மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கல்வியாளர் ஐயா குமார் ஐயா அவர்களையும் சபையின் சார்பாக வணங்கி வாழ்த்து தெரிவிக்கிறோம். மேலும் எங்களுடைய திரைப்பட துறையின் சார்பிலே மதிப்புமிக்க இயக்குனர் ஆர் அரவிந்த்ராஜ் ஐயா அவர்களே, இயக்குனர் பேரரசு ஐயா அவர்களே, இயக்குனர் எட்வர்ட் ராஜ் ஐயா அவர்களே, மற்றும் இந்த விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் இந்த வெளியீட்டு விழாவிற்கு அழைத்து சிறப்பு செய்த இயக்குனர் ராச விநாயகம் அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இந்த நூல் நான் ஏற்கனவே 2 நூலை என்னிடம் அளித்தார். 2 நூலையும் நான் படித்தேன். பல விஷயங்கள் அதில் புதுமையாக இருக்கிறது. அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து கடந்த இடத்தை நோக்கி எதிர்கால சந்ததியினர் வரை புரியும் அளவிற்கு இந்த கவிதை நூலை படைத்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது, சொன்னால் நேரம் போதாது. ஆகவே அவர்களுக்கு வாழ்த்து கூறி, முக்கியமாக ஒருவர், அது திரைத்துறையிலே இயக்குனராக இருந்தாலும் சரி, வேறு எந்த நடிகராக இருந்தாலும் சரி, வேறு துறைகள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு துணைவியார், நல்ல துணைவியார் அமையும் போதுதான் எத்தனை வயதானாலும் இப்படி சிரித்து கொண்டே கவிதைகளை படித்து கொண்டே இருக்கலாம். திருமதி ராச விநாயகம் அம்மையார் அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றி, வணக்கம். செழுங்குடியை கண் வாங்கி மனதில் போட்டு சீரமைக்க முடியாமல் நின்றானாங்கே. செடுங்கொடியை கண் வாங்கி மனதில் போட்டு, அதுதான் பிற்காலத்தில் இது 54 எழுதப்பட்டது. இது செடுங்குடியை கண் வாங்கி மனதில் போட்டுன்னு கண்ணதாசன் எழுதுகிறார். 82 இதே பாட்டு தான், இதே வரி தான். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயலுக்கிறது உறவே. அது 85 புலம்பெயர்த்து எழுதுகிறார். மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் பாடுதோ, சோடி குயில் ஒன்று பாடி பறந்தது தான் தேடுதோ, கண்ணுக்குள்ளே வா வா நெஞ்சுக்குள்ளே போ போ என் ஜீவனே. இது காதல். அப்போ அதுக்கு துறை வேண்டும், அதனால தான் அது எழுதினேன். இந்த விழாவின் நாயகன் ராஜநாயகம் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சாதனையாளர்களே, விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ராஜநாயகம் எப்படிப்பட்டவர் என்றால், என் மனதில் நிலைத்திருப்பது ஜென்டில்மேன் என்ற ஒரு ஆங்கில வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் உள்ள ஒரு மனிதர். அவருடைய நடை, உடை, பாவனை, பேச்சு அத்தனையுமே ஒரு சிறந்த மனிதனுக்கு, ஒரு நல்ல மனிதனுக்கு
அனைவரிடம் அழகாக, அன்பாக, பண்பாக பழகக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்ன அடையாளங்கள் இருக்க வேண்டுமோ அத்தனையும் அவருடைய உடையை பார்த்தால் எனக்கு கண் முன்னாலே வருவது எப்பொழுதும் போல் கரெக்டாக டக்கின் பண்ணி அழகாக பெல்ட் போட்டு சிறப்பாக கண் முன்னால் இருப்பார். அதே மாதிரி எப்போ பேசினாலுமே தெளிவாக பேசுவார். எந்த குறையும் அடுத்தவர்களை பற்றி சொல்ல மாட்டார். நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுவார். ஏன்னா ஒரு சங்கத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னாக்க நிறையா குறைகள் பேசுகிறதெல்லாம் நிறையா இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவர் நிறைகளை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஆனால் இதுவரைக்கும் எனக்கு அவரை பற்றி தெரியாத விஷயம் என்னன்னு கேட்டால், இவர்கிட்ட இப்படி ஒரு புலமை இருக்கும், இப்படி ஒரு கவிதை திறமை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியாது. நல்லா பேசுவார், நல்லா பழகுவார். ஒரு இயக்குனர் அந்த அளவுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் இந்த கவிதை நூல் வெளியிட போகிறேன்னு சொல்லும்போது அந்த கவிதைகள் சிலது படிக்கும்போது எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டால், இப்படிப்பட்ட ஒரு கவிஞர் அவர் உள்ளே இருக்கிறார் என்பது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. அது இப்போ மேடையில் உட்கும்போது பார்த்தா இப்படி ஒரு இசைஞானமும் அவருக்கு இருக்குங்கிறது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் நடைபெறும் இலக்கிய விழாக்களில் பெரும்பாலானவை புத்தக வெளியீடுகள். புத்தகங்களில் பெரும்பாலானவை கவிதைகளே. இன்று வெளியிடப்படும் 2 புத்தகங்களும் கவிதை நூல்களே. விழாவிற்கு தலைமை தாங்கும் மாண்பமை நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் இலக்கிய ஈடுபாடு கொண்டுள்ளவர். முதல்ல அவருடைய உரையை நான் கேட்டது புதுக்கோட்டை கம்பன் கழகம். அப்புறம் இங்கே சென்னையில் கம்பன் கழகத்தில் அவர் இல்லாமல் விழாவே கிடையாது. இந்த வருஷம் அவர் நீதிபதி இல்லாமல் விழா நடந்தே இல்லை. அற்புதமான தமிழ் பேசக்கூடியவர் அவர். அதே மாதிரி மாண்பை நீதிபதி மகாதேவன் அவர், எனக்கு தெரிஞ்சு 2 பேர் அற்புதமாக பேசக்கூடியவர்கள். அது நமது சென்னை உயர்நீதிமன்றம் செஞ்ச பாக்கியம்னு சொல்லணும். அவருக்கு நமஸ்காரத்தை தெரியப்படுத்திக்கிறேன். புதுக்கோட்டை கம்பன் கழகத்திலும் சென்னை கம்பன் கழகத்திலும் இவர் ஆற்றிய உரையை கேட்டிருக்கிறேன். இலக்கிய ஆர்வம் கொண்ட நீதிபதிகள் வரிசையில் வருபவர் இவர். இவரை இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவில் கலந்து கொள்ளும் ராஜா நந்திவர்மன் கலை அறிவியல் கல்லூரி புதுவை தமிழ்ச்சங்கம் தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து அவர்கள், முன்னாள் திரைப்பட தணிக்கை குழு முனைவர் தாரா அவர்கள் மற்றும் மேடையங்களுக்கும் பெரியோர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு வருகை தந்த பெரியவர்களுக்கு என் நமஸ்காரத்திற்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்ல நான் ஆசைப்படுறேன். கவிஞர் ராஜநாயகத்தின் முந்து தமிழ்ச்சோலை, காதலுக்கோர் துறை வேண்டும் ஆகிய 2 புத்தகங்களை பற்றி 2 IAS அதிகாரிகள், ஒரு IPS அதிகாரி கவிதைகளை வெகுவாக ரசித்து பாராட்டியிருக்கிறார்கள். இந்த கவிதைகளின் எளிமையான நடையும் கற்பனையும் நான் குறிப்பிட்டாக வேண்டும். கவிஞருக்கு கலை இலக்கிய பாரம்பரியம் இருக்கிறது. இவரது கிராண்ட்ஃபாதர், தந்தை, ஃபாதர் 2 பேருமே இலக்கியவாதிகள். ஆமாம், இலக்கியவாதிகள். எனவே ரசனை இவரது இரத்தத்திலேயே ஊதியிருக்கு என்று சொல்லலாம். திரிகூட ராசப்ப கவிராயரின் குற்றால குறவஞ்சி தமிழ் இலக்கியத்தில் அருமையான படைப்பு. இலக்கியத்தில் மட்டுமல்ல, கலைத்துறையிலும் அதற்கு இடமுண்டு. சில நாட்டிய கலைஞர்கள் குற்றால குறவஞ்சியை நாட்டிய நாடகமாக வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் விவேக் சிந்தாமணி வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அருமையான நூல். அவர் குறிப்பிட்டு சொன்னார், ஒரு 40 வருஷம் முன்னாடி வாங்கினேன்னு. நான் ஒரு தரம் தம்புச்செட்டி தெருவில் காளிகாம்பாள் கோயில் போயிருந்தபோது முன்னாடி கடை வச்சு எல்லாம் எடுத்து உள்ளே அடிக்கின்னு இருக்கார். வந்தவுடனே அதை வாங்கக்கூடன்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு 10 புத்தகம் வச்சார். அதில் எல்லாத்துக்கும் மேலே விவேக் சிந்தாமணி இருந்து அதில் ஒரு பாடல் பாடினார் இல்லையா, அது விஷயமாக அவனை மனசு உறுத்தின்னு இருந்து அற்புதமாக எழுதப்பட்டிருந்தது. அந்த 7 இதை பற்றி நான் இன்னும் பத்திரமா வச்சுட்டுருக்கேன். இவர் இதை பற்றி பேசுவார், நான் இன்னும் கையில் கொண்டு நான் ஒன்று வாங்கியிருக்கேன்னு. அற்புதமான நூல் அது. தமிழில் அத்தனையுமே அற்புதமான நூல்கள் தான். இந்த 2 இலக்கிய படைப்புகளும் இவருக்கு இளம் வயதிலிருந்தே ரசனைக்குரிய படைப்புகளாக இருந்து வந்திருக்கின்றன. அதனால்தான் இவரது கவிதைகளில் வழிகாட்டி குறிப்புகள் அதிகம் இருக்கின்றன. இலக்கியத்தின் பயனே வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதுதான். இந்த சிறந்த கவிதைகளை படிக்கும் வாசகர்கள் தங்கள் ரசனையை வளர்த்து கொள்வதுடன் தங்களது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன். கவிஞர் ராஜநாயகம் அவர்களை பாராட்டுகிறேன். அவரது இலக்கிய பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்தி, நான் அடுத்து ஒரு திருமண வரவேற்பு போக வேண்டியிருக்கேன். அதனால் மாண்புமை நீதிபதியோடைய உத்தரவு பெற்று நான் சென்றெடுத்து பர்மிஷன் கொடுங்க எல்லா சார்பிலும் நான் அவர் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். கவிதை நூலை வெளியிட்டு சென்றிருக்கும் பட்டு நூலுக்கு வாழ்த்துக்கள். குப்புசாமி அவர்களுக்கு
காதல் துறையை வாழ்த்து வந்திருக்கும் நீதித்துறைக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வணக்கங்களும். ராஜநாயகம் எங்கள் நண்பர். அவர் வரைக்கும் எங்கள் சங்க உறுப்பினராக பார்த்துருக்கோம், இயக்குனராக பார்த்துருக்கோம். இப்போ ஒரு அதிசயமாக பார்க்குறேன். படிக்கலை என்று பட்டம் படித்த கவிஞர் மாதிரி கவிதை எழுதியிருக்கிறாரு, கவிதை வாசிக்கிறாரு. ராஜநாயகத்தை வந்து ஒரு காளிதாசன் மாதிரி தான் பார்க்குறேன்னா, அதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது சிலது நம்ம என்ன தான் படித்து என்ன தான் கவிஞர் ஆகணும் புலவர் ஆகணும்னு நினச்சா கூட வராது. அது சிலது பிளட்லேயே வரும். அந்த பிளட்டு தான் அவங்க அப்பாவும் இலக்கியவாதி தான். அதனால் அந்த ஜீன்ஸ் அந்த ரத்தம் தான் அங்கே கொதிக்குது. நம்ம நண்பர் மங்கை அருராஜன் ஒரு கேள்வி கேட்டார். காதலுக்கு ஒரு துறை வேண்டும். வெற்றி பெற்ற காதலுக்கா தோல்வியுற்ற காதலுக்கா? காதலுக்கு தோல்வியே இல்லை. ஒருத்தன் காதலிச்சாலே வெற்றி தான். ஒரு பொண்ணை காதலிச்சிட்டாலே அங்கேயே வெற்றி. நம்ம நினைக்கிறோம் நம்ம காதலிச்ச பொண்ணை கல்யாணம்னா வெற்றி நினைக்கிறோம். இல்லை, நம்ம காதலிக்கிற பொண்ணு நம்மளை தவிர்த்தால் அது தோல்வி. ஏற்றுக்கொண்டால் தான் வெற்றி நினைக்கிறோம். அதுவும் இல்லை. நம்ம காதலித்த பெண்ணை மணந்து கொண்டால் அது வெற்றி. நாம் காதலித்த பெண் நம் காதலை ஏற்றுக்கொண்டால் அது மிகப்பெரிய வெற்றி. நம் காதலித்த பெண் நம்மளை தவிர்த்தால், நம் காதலை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதுதான் மிக மிக மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அந்த காதல் தான் சாகிற வரைக்கும் மனசில் இருக்கும். காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் முடிச்சுங்களேன். ஒரு கவிதை நான் ஒன்று நம்மளும் கொஞ்சம் அப்பப்போ கவிதை எழுதுவோம். நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். நம் காதலுக்கு எந்த தடையுமே இல்லை நம் கல்யாணத்தை தவிர. நிறைய பேர் கல்யாணம் பண்ண முடிஞ்சு வச்சு 6 மாதத்தில் ஆரம்பிக்கும். நீ அப்போ அப்படி இருந்த, இப்போ இப்படி இல்லை. அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அப்படி இருந்திய, இப்போ அப்படிலாம் இல்லை. காதலுக்கு முன்னால் உள்ள செயல்களை கல்யாணத்துக்கு அப்புறம் கம்பேர் பண்ணியே நிம்மதி போயிடும். இதனாலேயே நிறைய காதலர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் விவாகரத்துண்டு நிறைய பேர் ஐயா மட்டும் நின்றுருப்பாங்க நினைக்கிறேன். அதனால் காதலில் வந்து நம்ம தவிர்க்கப்பட்டால் தான் மிகப்பெரிய வெற்றி. நம்ம காதல்னு சொல்லும்போது அதே பண்ண கல்யாணம் பண்ணி வச்சுங்களேன், அது வெறும் யோகார். அது ஒரு அதிசயம்தான். இவர் கல்யாணத்துக்கு அப்புறமும் இன்னும் காதல் கதை எழுதிக்கிருக்காருன்னா ராஜநாயகம் ஒரு பெரிய அதிசயம்தான். அது நிறைய பேர் கவிதையை விட்டுருவான், வாழ்க்கையை விட்டுருவான் கல்யாணத்துக்கு அப்புறம். அதனால் ஒரு காதல் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டால் நமக்கு உடனே முதல் காதலிச்ச பொண்ணு ஞாபகத்துக்கு வரணும். அந்த முகம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு காதல் சீன் பார்த்தா டக்குன்னு முதல்ல காதலிச்ச பொண்ணு ஞாபகத்துக்கு வரும். அதான் எல்லாருக்கும் காதல்னாலே நம்ம முதல்ல லவ் பண்ண அந்த பெண்ணின் முகம் அவளை காதலித்த அந்த காலங்கள், காதலிக்க நம்ம போராடின அந்த போராட்டங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கணும். எப்போ ஞாபகத்துக்கு வரும்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் தான் வரும். கல்யாணம்ட்டா கிடைச்சதுக்கப்புறம் எதுவுமே அதோட அருமை தெரியாது. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் யார் ஒருவர் காதலியால் தவிர்க்கப்படுகிறானோ அவன்தான் காதலின் வெற்றியாளன். அவனுக்கு நினைக்கும் போதெல்லாம் சாகிற வரைக்கும் காதல்னாலே அவள் ஞாபகத்துக்கு வருவான், அவளை ரசிப்பான், அவளை நினைப்பான். அதனால் இதில் வந்து காதலுக்கு வெற்றி பெற்ற காதல் தோல்வி பெற்ற காதல் என்பதே இல்லை. தாய்மார் தான். ஒரே காதல் தான்.
நிறைய காதல்னா உங்களுக்கு பேச்சு வராது. ஒரே காதல். இன்றைக்கி உங்கள் காதல்னா இது வீட்டில் கேட்டுருக்க போகிறாங்க. இது வேறு ரொம்ப வெளிப்படையாக பேச முடியல. இது வீடியோ போட்டு யூடியூப்பில் பார்த்துட்டா வச்சுங்களேன், அங்கே சிக்கலாயிரும். ஓ அப்படின்ட்டு சரி ஒரு பொய் சொல்லிடுறேன், என் மனைவி தான் காதலிச்சேன். ஓகே எஸ்கேப். கவிஞர் ராசநாயகம் அவர்கள் எழுதி தமிழ் கவிதை உலகிற்கு இன்றைக்கு தந்திருக்கக்கூடிய முந்து தமிழ்ச் சோலை காதலுக்கோர் துறை வேண்டும் என்கின்ற இந்த 2 கவிதை நூல்களையும் வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கி சென்றிருக்கக்கூடிய முனைவர் பத்மஸ்ரீ தமிழ் காவலர் நல்லி குப்புசாமி அவர்களே, இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் தகைசால் தமிழர் கலைமாமணி முனைவர் முத்து அவர்களே, இந்த 2 நூல்களையும் பெற்று நூலாசிரியருக்கு கவிஞருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புறு முனைவர் தாரா அவர்களே, காதலுக்கோர் துறை வேண்டும் என்கிற நூலை பெற்று வாழ்த்துரை வழங்கியிருக்கக்கூடிய டிகேஜி ஆனந்த் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக இங்கே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய திரைப்பட இயக்குனர்கள் திரு அரவிந்தராஜ் அவர்களே, திரு பேரரசு அவர்களே, திரு தளபதி அவர்களே, திரு மங்கை ஹரிராஜன் அவர்களே, இன்னும் மேடையிலும் இந்த அரங்கம் முழுமையும் நிறைந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோரே, திரைப்படத்துறையினரே, வழக்கறிஞர்களே, நண்பர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். கவிதை நூல்களை படைப்பதும் வெளியிடுவதும் என்பது தமிழ் மண்ணிலே இன்றைக்கு சொல்லப்போனால் தினந்தோறும் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் என்று வைத்துக்கொண்டால் தமிழிலே படைக்கப்படுகின்ற கவிதை நூல்கள் அதை விட 3 மடங்கோ 4 மடங்கோ 5 மடங்கோ இருக்கும். அப்படி என்றால் ஒரு நாளைக்கு சராசரியாக 2 அல்லது 3 அல்லது ஈவன் என்று சொல்லக்கூடிய கூட ஒரு 5 கவிதை நூல்களாவது வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். சரி, இத்தனை கவிதை நூல்களையும் வெளியிட்டு இருக்கிறார்களே, மீண்டும் மீண்டும் கவிதை நூல்கள் வர வேண்டுமா? அதை வெளியிட வேண்டுமா? இது எந்த அளவிற்கு தமிழ் சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும், தாக்கத்தை தரும், இந்த மொழிக்கு ஏற்றம் தருவதாக இருக்கும் என்கின்ற கேள்வி கூட நம்மில் பலருக்கு எழலாம். ஆனால் ஒரு மொழி தோன்றியது என்றைக்கு என்று தெரியாது நமக்கு. ஆதியும் அந்தமும் இல்லாத ஒருவன் தான் இறைவன் என்று நாம் சொல்கிறோமே, இறை நம்பிக்கை உள்ளவர்கள் கொண்டிருக்கிற அந்த மொழி, அதுபோல் தமிழ் மொழிக்கும் ஆதியும் அந்தமும் கிடையாது. தொல்காப்பியம் பிறந்தது 2600 ஆண்டுகள் என்று ஒரு பதிவு நமக்கு. ஆனால் தொல்காப்பியம் என்பது ஒரு மிகச்சிறந்த தமிழ் இலக்கண நூல். 2600 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மொழிக்கு மிகச்சிறந்த இலக்கண நூல் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த மொழி எந்த அளவிற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அது பயணித்திருக்க வேண்டும், அது பிறந்திருக்க வேண்டும், வளர்ந்திருக்க வேண்டும், அது இலக்கணம் படைக்கின்ற அளவிற்கு தன்னுடைய வளத்தை பெருக்கி இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே ஒரு மொழி ஆயிரக்கணக்கான வருடங்கள் இந்த பூமி பந்திலே பயணித்து இருக்கிறது என்று சொன்னால் நம் தமிழோடு ஒப்பிட்டு சில மொழிகளை சொல்கிறார்கள். சீன மொழியை சொல்கிறார்கள், பாரசீக மொழியை சொல்கிறார்கள், ஹீப்ரு மொழியை சொல்கிறார்கள், லத்தீன் மொழியை சொல்லுகிறார்கள், இது போன்ற கிரேக்க மொழியை சொல்கிறார்கள். ஆங்கிலம் போன்ற மொழிகளை அப்படி ஒப்பிட்டு சொல்வதில்லை. இப்படி
பழைய மொழிகள் செம்மொழிகள், நம்முடைய சமஸ்கிருதமும் அதிலே ஒரு மொழியாக சொல்கிறார்கள். இதிலே இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிற, பழக்கத்தில் இருக்கிற, பேச்சில் இருக்கிற, எழுத்தில் இருக்கிற, அச்சில் இருக்கிற மொழிகளிலே சிறந்தோங்கி இருக்கக்கூடிய மொழிகள் அல்லது பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துகிற மொழி என்று சொன்னால் 2 மொழி. ஒன்று சைன மொழி, இன்னொன்று நம்முடைய தமிழ் மொழி. எனவே தாய்மொழியை தமிழாக கொண்டு தமிழ் மண்ணிலே பிறந்திட்ட நாம் அனைவருமே என்னை பொறுத்த அளவிலே பாக்கியம் செய்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள். ஏனென்று கேட்டால், இந்த தமிழ் மொழிக்கு என்று ஒரு அடையாளம் மாத்திரமல்ல, இந்த தமிழ் மொழிக்கென்று ஒரு கலாச்சார பின்னணி இருக்கிறது. நீங்கள் இங்கே காதலுக்கு ஒரு துறை வேண்டும் என்றவர் நூல் எழுதியிருக்கிறாரே, காதல் என்பது என்ன, காதல் எப்படி செய்ய வேண்டும், யார் யாரை பார்த்து செய்வது என்று தமிழ் இலக்கணப்படுத்தி வைத்திருக்கிறது. நாம் புரிந்து கொண்டிருக்கிற காதல் மாத்திரம் காதலா? ஆணும் பெண்ணும் இனக்கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு ஒருவரை ஒருவர் விரும்பிக் கொள்வது மாத்திரம்தான் காதல் என்று காதலுக்கு யாராவது சூத்திரம் சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது அல்ல காதல்.